ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். நேர்களுக்கு வணக்கம். சென்ற மோடி ஆட்சியில இடியை ரொம்பவுமே மாநில கட்சிக்கு எதிராக பிரதமர் மோடி அவர்கள் பயன்படுத்தினாரு. அந்த மாநில கட்சிகளை உடைக்கக்கூடிய வேலையிலும் ஈடுபட்டாரு. அந்த விளைவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வேட்பாளர்கள் பாஜக சார்பாக போட்டியிட்டாங்க. இடிக்கு பயந்து பாஜகவில் இணைந்தவர்கள் அவங்கள கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்ப மக்கள் இடியை பாஜக ஏவியதை கவனிச்சிருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியும். இதை ரெண்டா பிரிக்கலாங்க. இந்த அமலாக்கத்துறை சோதனைக்கு உட்பட்டவர்கள் நிறைய இடத்துல போய் பிஜேபியில சேர்ந்துட்டு அவங்க தேர்தல் நிற்கும் போது தோத்துருக்காங்க. அது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட 25 பேர் களங்கம் பெற்றவர்கள்ல 23 பேர் பாஜக போய் சேர்ந்து அந்த 23 பேர்ல அதிகப்படியான சீட்டு கொடுத்து அவர்களும் எல்லாம் தோத்து இருக்கிறாங்க. அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஊழல் எதிர்க்கிற கட்சின்னு பாரதிய ஜனதா கட்சி பொழுதுக்கும் பேசிட்டு இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்களுக்கு சீட்டு கொடுத்தா பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை நிராகரிப்போம் அப்படின்னு மக்கள் காட்டியிருக்காங்க. இது பாடம், மக்களா கொடுத்திருக்கிற பாடம். இரண்டாவது இதுல செய்தி என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியோட யாரு உறவு ஒட்டு கூட்டணி வைத்தார்களோ அத்தனை பேருக்கும் சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறாங்க இந்த தேர்தல். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒண்டி ஏதோ பெரும்பான்மை குறைஞ்சதுன்றது பொருள் கிடையாது. கிட்டத்தட்ட 107 சீட்டு 106 சீட்டு கை மாறி இருக்கு. இந்த 107 சீட்டு கை மாறினது யாருன்னு பாத்தீங்கன்னா, அதர்ஸ்ல இருந்தாங்க பாருங்க, இங்கேயும் இல்லாம அங்கேயும். அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் வெளியில இருந்தே ஆதரவு, என்ன பண்ணாலும் ஆதரவு. நவீன் பட்நாயக் பாதிக்கப்பட்டிருக்காரு, ஜெகன் பாதிக்கப்பட்டிருக்காரு, ஐயா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி பாதி ஆதரவு, அப்புறமா சும்மா எதிர்ப்பு மாதிரி ஒரு விஷயம் இது பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏக்நாத் ஷிண்டே பாதிக்கப்பட்டிருக்காரு, அஜித் பவார் பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி இந்த லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவல்ல அசாதுதீன் ஓவைசி எப்ப பாரு பிஜேபி எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு சிறுபான்மையினர் இருக்கிற இடத்துல போயிட்டு ஒரு வேட்பாளரை நிறுத்துறது. வேட்பாளர் நிறுத்துறதுனால யாருக்கு லாபம்? இஸ்லாமியர் வாக்குகளை நீங்க கொஞ்சம் கணிசமா பிரிச்சுட்டு பாரதிய ஜனதா கட்சி அங்க இந்துக்கள் வாக்கு வாங்கிடும். சிறுபான்மையினர், சமூக நீதி, இந்த மாதிரி அந்த மக்கள் நலன் பேசுற காங்கிரஸ் கட்சி, சமாஜ்வாதி கட்சி, ராஷ்டிரிய ஜனதாதள், அதுக்கப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ், இந்த போன்ற கட்சிகள் பாதிக்கப்பட்டது. இந்த தேர்தல ஐயா அசாதுதீன் ஓவைசி நீ ஒண்டி ஹைதராபாத்ல ஜெயிச்சா போதும், மத்த இடத்துல எல்லாம் பட்டநாமன் பண்ணி விட்டாங்க. ஆனா அதுவும் மீறி ஒரு சில இடத்துல ஓவைசி அவர்களால அவர் போட்ட வேட்பாளர்கள் ஒரு சில மாநிலத்துல காங்கிரஸ்க்கு அதுக்கப்புறம் ஆர்ஜேடிக்கு எல்லாம் ஒரு பின்னடைவு வந்திருக்கு. அப்போ மறைமுகமாவோ நேர்முகமாவோ இல்ல கள்ள உறவு, கிட்டத்தட்ட தமிழகத்துல கூட பாருங்க, திமுக ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்தாங்க. என்ன, அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாக்கும் ஒரு கள்ள உறவு இருக்கு, தேர்தலுக்கு பிறகு நீங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா இவங்க போய் பிஜேபி சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த பிரச்சாரம் எடுபட்டு கரண்ட் விலை ஏத்தி, தண்ணி விலை ஏத்தி, சொத்து வரி ஏத்தி, பால் விலை ஏத்தி, தரமான பால் பிரச்சனையா இருக்கு ஒரு சில இடத்துல. இது இல்லாம உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்ஸ், வாகன விலை சார்ஜ், இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஏத்தி இருக்கிறாங்க. நிறைய விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 10 விஷயங்கள் ஏத்தி இருக்கிறாங்க. ஏத்தியும் தமிழகத்துல திமுக கூட்டணிக்கு மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற மாதிரி ஒரு சூழல். அவங்களுக்கு ஒரு 6% வாக்கு குறைந்து இருக்கு. இருந்தாலும் கூட பிஜேபி கூட யாரு உறவு வைத்தார்களோ, யார் அவர்களோட பேசினாங்களோ, இன்னொரு சில உதாரணங்கள் சொல்லலாம். ஐயா ஜி.கே. வாசன் என்ன நிலைமை இன்னைக்கு? மாட்சி போட்டியில நின்று மதிமுகல துரை வைகோ ஜெயிக்கிறார். வாசன் ஐயா கடந்த காலத்துல கப்பல் துறை அமைச்சரா இருந்தவர். ஐயா மூப்பனாரோட வாரிசு. இன்னைக்கு கட்சி நிலைமை என்ன? எல்லாம் சின்னம், கேட்ட சின்னம் கொடுத்தாங்க, குக்கர் கொடுத்தாங்க, பைசைக்கிள் கொடுத்தாங்க, எல்லா சின்னம் கொடுத்தாங்க. பலாப்பழம் ஒண்டிதான் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா ரெட்டையில பிடிங்கி கொடுக்க முடியாது. எல்லாம் பண்ணியே வரல. இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, பிஜேபியோட யாரெல்லாம் நேர்முகமாவோ மறைமுகமாவோ கூட்டணியோ அல்ல உறவோ வைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த தேர்தல்ல இந்தியா முழுவதும் பாதிக்கப்பட்டுட்டாங்க. அப்போ அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டவர்களுக்கு நீங்க வாஷிங் மிஷின்ல போட்டு கிளீன் ஆக்கி இவர் மிஸ்டர் புனிதர், அது வழக்கு பண்ணுக்கும், சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிலாம் நீங்க சொல்லிட்டு சீட்டம் கொடுத்தீங்கன்னா மக்கள் கோர்ட்ல தண்டனை. ரெண்டாவது அது டைரக்ட் தண்டனை. ரெண்டாவது கூட்டணி தலைவர்களை பாரதிய ஜனதா கட்சியை நாங்க காப்பாத்துறோம், தேச வளர்ச்சி, திடீர்னு பாருங்க ஐயா சரத்குமார் ஐயா அவர்கள் தேச வளர்ச்சி. அப்ப என்னாச்சு? தேச வளர்ச்சி எல்லாம் இருக்கட்டும், மக்கள் வளர்ச்சி, எங்க வளர்ச்சி முதல்ல முக்கியம். பெட்ரோல் டீசல் எல்லாம் இவ்வளவு காசு கொடுத்து போட முடியாது, சிலிண்டர் விலை 900 ரூபாய் விக்குது, பேங்குக்கார மினிமம் பேலன்ஸ்ல ஆரம்பிச்சு 7-8 வகையான விஷயத்துல எங்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டுறாங்க. நீங்க வருஷம் சுங்க வரி ஏத்திக்கிட்டே இருப்பீங்க. பாருங்க, ஓட்டு எண்ணி ஆட்சி அமைக்கல, அதுக்குள்ள
சுங்கவரி சாலையை வந்து 5ல இருந்து 8 விழுக்காடு 7 விழுக்காடு ஏத்திக்கலாம்னு சொல்லிட்டு சர்க்குலர் ரிலீஸ் பண்றீங்க. தேர்தல் ஓட்டு போட வரலும் இந்த மக்களை வந்து தொடல. ஏன்னா மக்கள் கோவப்படக்கூடாது. ஆனா உங்களுக்கு வேலை முடிஞ்ச உடனே ஏத்துவீங்க. அப்ப உங்களோட நிலைப்பாடு என்ன? உங்க மனநிலை என்ன? நான் என்ன சொல்றேன்னா, ஏத்துறீங்கல்ல, ரைட்டு, முன்னாடியே ஏத்திருக்கணும். இந்த இந்த சின்ன அல்பத்தனமான அரசியல் கூடவா தெரியாம மக்கள் நாங்க இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க, என்ன பிரம்மாண்டமான தீர்ப்பு. காங்கிரஸ் கட்சிக்கு ஒழுங்கா அரசியல் பண்ணா ஓட்டு, நீங்க பண்ண அரசியலுக்கு 99 இங்கே நில்லுங்க. மத்த எதிர்கட்சிகள் இந்துத்துவ லபாரட்டரின்னு சொல்லப்பட்ட உத்தரப்பிரதேசத்துல சவுக்கடி, இன்னும் இஸ்லாமியர் இந்து இஸ்லாமியர் இந்து. நீங்க எனக்கு என்ன பண்ணீங்க? எங்க என் வேலை? எங்க என் ஆண்டு வருமானம்? எங்க விவசாயி மக்களுக்கு வந்து கொள்முதல் பரிசு ரெட்டிப்பு? எதுவுமே பண்ணல. வேலை வாய்ப்பு எங்க போட்டாங்களா? சமாஜ்வாடி கட்சிக்கு ஓட்டு. மகாராஷ்டிரா மாநிலத்துல என்ன ஆனவனா பிரிக்கிறது, பிரிச்சு ஆள்றது என்ன? வெள்ளக்காரனா நீ? டிவைட் அண்ட் ரூல் பண்றியா? மராத்தி பிரைட் இஸ் அட் ஸ்டேக் போட்டாங்க அங்க மகாராஷ்டிராத்துல. உத்தவ் தாக்கரேக்கு திரிணாமுல் காங்கிரஸ் அம்மையார் ஜெயலலிதாவை எப்படி இங்க வந்து நீங்க சொன்னா நாங்க கேட்கிறோம், நீங்க வந்து நீங்களே மத்தியிலயும் பாத்துக்கோங்க, நீங்களே மாநிலத்திலே ஆண்டுக்கங்கன்னும் போது அங்க நம்பினாங்க. அப்ப திரிணாமுல் காங்கிரஸால பாரதிய ஜனதா கட்சி அங்க தடுத்து நிறுத்தப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி ஒரு சில இடத்துல இன்னும் சரியாக செய்திருந்தால் கையில இருந்த வெற்றிங்க இது. இன்னும் ஒரு 15-20 சீட் எக்ஸ்ட்ரா வந்திருந்தாங்கன்னா, குறிப்பா அவங்களுக்கு பிரச்சனைக்குரிய மாநிலங்கள் பீகார், மத்திய பிரதேசம், இந்த சத்தீஸ்கர், இந்த இந்த இடத்துல வந்து அவங்க கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்சியே மாறி இருக்கும். ஆனா ஆட்சி மாறி இருந்தாலும் என்ன பிரச்சனைனா, காங்கிரஸ் கட்சியை வந்து இவங்க வந்து கலைக்கிறதுக்கோ இல்ல அந்த கட்சியில இருந்து ஆள் எடுக்கிறதுக்கோ வேலைகள்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்ப அந்த தலைவலி எல்லாம் இல்ல ராகுல் காந்திக்கு. ராகுல் காந்தி தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம், இனிமேல் நிம்மதியா இருந்து சிரிக்கலாம். மோடி அவர்கள் தான் இனிமேல் எக்ஸ்ட்ராவா அந்த லாஃபிங் தெரப்பி எல்லாம் பண்ணுவாங்கல்ல. நம்ம ஐயா நடிகர் பிரகாஷ்ராஜ் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா வசூல் ராஜா MBBSல சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அது மாதிரி இனிமேல் மோடிஜி அவர்களுக்கு இனிமேல் கொஞ்சம் சிரிப்பு பயிற்சி எல்லாம் நிறைய தேவை. ஒரு அந்த சாந்தப்படுத்திக்கணும், தன்னைத்தானே அமைதிப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் 75 வயசு அடுத்த வருஷம் ஆகும். அப்ப 75 வருஷம் ரூல் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அது என்னென்னலாம் ஆகுதுன்னு அதையும் பார்க்கணும். அந்த 5 வருஷம் ஒருவேளை மோடி அவர்கள் தொடர்ச்சியா ஆட்சி நடத்தினாரு அப்படின்னா, சென்ற முறையை போல இடி, சிபிஐ, ஐடிஐ எதிர்கட்சிகள் மீது பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. உதாரணத்துக்கு இப்ப ஏக்நாத் ஷிண்டே அவர்கள்கிட்ட 7 பேர் இருக்கிறாங்க. அதிகபட்சமா என்ன ஒரு ராஜாங்க அமைச்சரும் ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டும் தர முடியும். ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சரா இருக்கிறாரு. 7 பேர்ல 2 பேருக்கு கொடுக்கும்போது மீதி 5 பேரை வீட்டுக்கு போனவனா வீட்டம்மா என்ன கேட்பாங்க? என்னங்க உங்களுக்கு எதுவும் செய்யலையாங்க? பிரதமர் ஒன்னும் சொல்லலையா? பிரதமர் அலுவலெல்லாம் நாங்க எங்கம்மா போய் பாக்குறது? ஷிண்டே சார் தான் போய் பாக்கணும். அவரு ஒண்டி மத்த 2 பேருக்கு வாங்கி கொடுத்தாரு, உங்களுக்கு வாங்கி கொடுக்கலையா அப்படின்னு மந்திரி மச்சான்ல இருந்து, வீட்டுல இருக்கிற மனைவியில இருந்து, சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாம் போட்டு பராட்டி புடுங்குவாங்க. தனிப்பட்ட மெஜாரிட்டி வந்தா ஒரு பயம் இருக்கும். தனிப்பட்ட மெஜாரிட்டி வரல. நீங்க அப்போ ஏன் வேற எதனா யோசிக்க கூடாது? நீங்க திருப்பி உத்தவ் கிட்டே போக கூடாது அப்படின்னு எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க. நம்ம பார்த்தோம், தமிழகத்துல ரிசார்ட்ல போய் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க நமக்கு. அப்போ வீட்டுல எல்லாரும் போன் பண்ணி எங்க எம்எல்ஏன்னு கேட்டப்போ குடும்பங்கள் நிறைய பேருக்கு அழுத்தம் கொடுத்துச்சு. அப்படி ஒரு 10-11 பேர் தான் என்ன பண்ணாங்க, அங்க ரெசார்ட்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்து ஐயா OPS போய் தர்ம யுத்தத்துல பார்த்தாங்க. இந்த மாதிரி குடும்ப ரீதியா, மக்கள் ரீதியா, வாக்காளர்கள் ரீதியா அழுத்தங்கள்லாம் வரும். அதெல்லாம் சமாளிக்கணும், சிக்கல் கிடையாது. அப்ப அந்த மாதிரி மனநிலை மாறும்போது என்ன ஆயிடும்னா, அவங்க வீட்டுல ரைடு போவோம். கூட்டணியில தான் இருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியோட நட்பு பாராட்டுற கட்சியா இருக்கும். ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க இன்கம் டாக்ஸ்ல இருந்து. இப்போ நம்ம நாட்டிலேயே எடுத்துக்கங்களேன், நல்லா மியூசிக் போடக்கூடிய திறமையான டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ரொம்ப பெரிய ஆன்மீகவாதிகள்லாம் இருக்காங்க. அதே மாதிரி போய் தியானம் பண்ணக்கூடிய டாப் நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க. ஐடி நோட்டீஸ் அனுப்பிச்ச உடனே என்ன பண்றாங்க? தேச வளர்ச்சி, மோடி அவர்கள் சிறப்பான ஆட்சி அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப அதே மாதிரிதான் இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, சொந்த கட்சிக்காரர்களே ஐடி ரைடுல வைப்பாங்க, அமலாக்கத்துறை மானிட்டரிங்ல வைப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இவங்க இந்திய கூட்டணியில இருந்து ஆசை வார்த்தை கூறும்போது அவங்க மனசு மாறிடக்கூடாது, அதனால பண்ணுவாங்க. அதே மாதிரி கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க மீதும் பழைய வழக்குகள்லாம் எதனா இருந்தா தூசு தட்டி திருப்பி எடுத்து அமித்ஷா ஐயாவை நீங்க யூனியன் மினிஸ்டரா விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழக்கப்பட்டது 10 வருஷமா இதுதான் பண்ணிருக்கிறாரு. புதுசா மக்கள் நலன் எல்லாம் பண்ணா கஷ்டம். அதை விட இந்த மாதிரி பாதிப்புக்கு உண்டானவங்கள போட்டு வழக்குகள்லாம் பதிவு பண்ணி பாத்துக்கங்க, மாறி கீறி போனீங்கன்னா கைது அப்படின்ற அந்த ஒரு பயம் இருக்கும். ஆனா பழைய மாதிரி பயப்பட மாட்டாங்க. என்னன்னா, சரி வழக்கு போட்டியா நீ, சரி போ, இனிமேல் உனக்கு எனக்கு வாய்க்கால் தகராறு தான், நான் வந்து ராஜினாமா பண்ணிட்டேன். இப்போ நிறைய பேர் வந்து
கேஸுக்கு பயந்து பாரதிய ஜனதா கட்சியில போய் சேர்ந்தாங்க. முடிவு என்ன? பாராளுமன்ற உறுப்பினர் பதவியே போச்சு. சட்டமன்ற உறுப்பினர் நிறைய பேர் இடத்துல தோத்து இருக்கிறாங்க. இமாச்சல பிரதேசல ஒரு 6 பேர் இப்படிதான் இங்கேயும் அங்கேயே டான்ஸ் ஆடி போனாங்க. காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணி 6 பேரை தகுதி நீக்கம் பண்ணி தூக்கி போட்டுது. திருப்பி பை எலெக்ஷன்ல 4 இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு. பிரச்சனையே கிடையாது. இப்போ அவங்க ஆளுகின்ற அரசா இருக்கிறாங்க. இப்ப இங்க அங்க போய் என்ன ஆகி போச்சு? எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்து என்ன பண்றது? ஒழுங்கா அங்கேயே இருந்தா ஏதோ ஒரு கான்ட்ராக்டோ இல்ல ஒரு அதிகாரி சொல் பேச்சோ கேட்பாரு. இப்ப எதுவுமே இல்லாம போச்சு. முதலுக்கே மோசம் இல்ல. இந்த முதலுக்கே மோச பிரச்சனை நிறைய வரும். அதனால அமலாக்கத்துறை வந்து பாஜக ஐடி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி எந்தெந்த விசாரணை ஏஜென்சிஸ் இருக்கோ அதை வந்து பாஜக பயன்படுத்தும். யார் மீது பயன்படுத்தினா சொந்த கட்சியிலேயே யார் சொல் பேச்சு கேட்கலையோ, கூட்டணியில இருந்து யார் சொல் பேச்சு கேட்கலையோ, இல்ல இப்போ ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கோ, ஒரு தலைவர் இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன், ஆந்திரால இருக்காரு இல்ல தெலுங்கானால இருக்காரு, அவரு கூட்டணி இருக்காரு, அவரே போன் பண்ணி பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்துல சொல்றாரு, இந்த ஒருத்தன் வந்து ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான், அமைச்சராக்குன்னு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வீட்டுல வந்து சால்வை போட்டு பிறந்த நாள் சொல்லிட்டு அமைச்சராக்குன்னு சொல்றான், தலைவலியா இருக்குது, எனக்கே கொடுக்க வேணாம்னு இஷ்டம் தான், என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. சரி அப்ப நான் ஒரு ரைடு விடுறேன் அப்படின்னு இவங்க 2 பேர் பேசி கூட பண்ணுவாங்க. இந்த உண்மை அந்த பாதிக்கப்படுறவருக்கு தெரியல, இவங்க பதவி காலம் நல்லா இருக்கும். அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட கட்சி தலைவரும் பாஜக தலைவரும் சேர்ந்துதான் இந்த நிகழ்வு நடத்துறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அந்த நிமிஷம் அவரும் ஒரு அரசியல்வாதி தான். பதவி வேணாம் ஒண்ணு வேணாம், நீயா நானா பாத்துக்கலாம் போ அப்படின்னு அந்த முடிவு எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில சிக்கல் வந்து பாரதிய ஜனதா கட்சி தான். இதற்கு முன்னாடி நான் சொன்ன இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல, இனிமேல்ட்டு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல அரிய தகவல்களை நேயர்களுக்கு விளங்கும்படி எடுத்து கூறினீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.